الله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل العليم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم هو الذي أرسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, நாம் எல்லாம் அல்லாஹ் மீது விதியாக்கி இருக்கின்ற புனித ஜும்மாவுடைய நாளில் ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் காட்டித் தந்த அடிப்படையில் இந்த ஜும்மாவை நிறைவேற்றுவதற்கு அறிவுறுந்த எல்லாம் வல்ல ஏக இறைவனுக்கே புகழனைத்தும் என்று வல்ல இறைவனை போற்றி போனவனாக என்னுடைய இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். நேற்றைய தினம் மத்திய அரசாங்கத்தினுடைய மந்திரிகள் அனைவரும் ஒன்று கூடி ஒரு புதிய சட்ட மசோதாவிற்கு ஒப்புதல் அளித்திருக்கின்றார்கள். அந்த செய்தியை நீங்கள் எல்லாம் பரவலாக படித்திருப்பீர்கள். அது என்ன அந்த புதிய சட்ட மசோதா என்றால், குற்றங்களில் இருந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தடுப்பு மசோதா என்ற பெயரிடப்பட்டுள்ள அந்த மசோதா பல்வேறு சர்ச்சைகளுக்கு பிறகு நேற்று ஒருமித்த கருத்தோடு ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கின்றது. வரக்கூடிய 18ஆம் தேதி இந்த சட்ட மசோதாவை அனைத்து கட்சி கூட்டத்திலும் வைத்து ஒப்புதல் பெற்று சட்டமாக்கப் போகின்றார்கள். இதனால் இந்த சட்ட மசோதா உருவாக்க வேண்டிய அவசியம் என்ன, ஏன் இந்த சட்ட மசோதாவை உருவாக்கினார்கள் என்று நாம் ஆய்வு செய்து பார்த்தோமேயானால், இந்த டெல்லி மாணவி கற்பழிப்பு செய்தி உங்களுக்கு தெரியும். அதுல 6 பேர் கற்பழிப்பில் ஈடுபடுகின்றார்கள், கற்பழிப்பு செய்கின்றார்கள். அந்த 6 நபர்கள்ல ஒரு நபர் மீது மட்டும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படவில்லை. இப்ப ரீசெண்டா ஒரு ஆள் இறந்து போயிட்ட, தற்கொலை பண்ணிக்கிட்டதா சொல்றாங்க. அது தற்கொலையா அல்லது இவர்களாக அடித்து கொலை செய்துவிட்டு தற்கொலையாக மாற்றி இருக்கின்றார்களா என்பது இனிமே இன்வெஸ்டிகேஷன்ல தெரியும். அந்த 5 பேர் மேலேயும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுகின்றது. ஒரு நபர் மீது மட்டும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படவில்லை. அதற்கு என்ன காரணம் என்று ஆய்வு செய்யும் பொழுது, இந்த 6வது நபராக இருக்கக்கூடிய குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படாத நபர் யார் என்றால், அவர் ஒரு சிறுவர். அந்த சிறுவர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யக்கூடாது என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ள விஷயம். அந்த அடிப்படையில் பச்சிளம் குழந்தைகள் மீது எப்படி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வது என்ற அடிப்படையில் நாங்க அந்த சிறுவன் மேல குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யவில்லை என்று போலீசார் பதிலளிக்கின்றார்கள். அவன் சின்ன பையன் அப்படின்னா, வாயில விரல் வச்சா கூட கடிக்க தெரியாத அளவிற்கு பச்சிலம் பாலகனா, குச்சி மிட்டாயும் குருவி ரொட்டியும் சாப்பிடக்கூடிய ஸ்கூல் பிள்ளையாது என்று நாம பார்த்தோமே. ஆனால் 17 வயது நிரம்பியவன். அந்த பெண்ணுடைய தந்தை பேட்டி கொடுக்கிறப்ப சொல்றாரு, இந்த 5 பேரை தப்பிக்க விட்டாலும் பரவாயில்ல, இந்த சிறுவன் எவன் சொல்றானோ அந்த சிறுவனை தூக்கி தான் முதல்ல தூக்கில போடணும். காரணம் என்னன்னா, என் மகன் மனம் விரும்பி அந்த மாதிரியான பிரச்சனை ஏற்பட்டு அவன் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணி இருக்கும் பொழுது என்னுடைய மகனுடைய கதறல் குரல் என்னுடைய காதலை ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. அப்பா, இந்த 6 பேர்ல இந்த 17 வயசு பையன் இருக்கிறானே, இவன் தான் என்னை அளவுக்கு அதிகமாக சித்திரவதை செய்தான், கம்பியால் குத்தி சித்திரவதை செய்தான். நான் கடுமையான காயங்கள் ஏற்பட்ட பிறகும் அதுக்கப்புறம் திருப்பி என்னை பலாத்காரம் செய்தான் என்று அந்த மாணவி சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு காமக்கொடூரன் முதல்ல தூக்கிலிடப்பட்டு கொல்லப்பட வேண்டியவன், அவனை சிறுவன் என்று சொல்லி அவன் மேல குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படவில்லை. அப்பதான் யோசிக்கிறாங்க, என்னடா இது, நம்ம சிறுவன் சொல்லிட்டு இருக்கிறோம், மைனர் பையன் இவனை சொல்லிட்டு இருக்கிறோம், இந்த மைனர் பையன் தான் இவ்வளவு வேலையும் பார்த்திருக்கிறான், அப்படி இருக்கிறப்ப இவன் எப்படி சிறுவனா இருப்பான் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அப்படி கேள்வி எழுப்பும் பொழுது
அவனை தூக்கி மற்ற நார்மலா உள்ள சிறைச்சாலையில அடைக்க முடியாது. காரணம் என்ன? அதுதான் பச்சை குழந்தைய நார்மலா உள்ள சிறையில் அடைக்கலாமா? இவர்கள் என்ன வைத்திருக்கின்றார்கள் என்றால் சிறுவர் சீர்திருத்த பள்ளி அப்படின்னு ஒரு பள்ளிக்கூடம் வச்சிருக்கிறாங்க. அந்த பள்ளிக்கூடத்தில் போய் இந்த பையனை படிக்க வைப்பாங்க. எதுக்கு? இந்த மாதிரி பல அப்பாவி சிறுவர்கள் அங்க இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் இவன் செஞ்ச பாடத்தை அவன் போய் பிராக்டிக்கலாவோ அல்லது தியரிட்டிக்கலாவோ கத்துக் கொடுக்கணுமா இல்லையா? அதற்காக இவனை அங்க ஆசிரியரை அனுப்பி விடுவாங்க. பார்க்கிறோம், சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு தான் அவரை அனுப்ப வேண்டும். இன்னும் ஒரு 6 மாசம் தான் இருக்கு, அவருக்கு 18 வயசு பூர்த்தி ஆவதற்கு. 6 மாசம் கழிச்சு என்ன அவனை தூக்கி தூக்குல போட்டுருவீங்களா அப்படின்னு கேள்வி கேட்டா 6 மாசம் கழிச்சு அவனை விடுதலை பண்ணிடுவோம். காரணம் என்ன? ஏன்னா நார்மலான சிறையில் அடைக்க வேண்டியதா? 18 வயசு பூர்த்தி ஆயிடுச்சுல, நார்மலான சிறையில் அடைச்சு அவன் மேல குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ண வேண்டியதானே என்று கேள்வி கேட்டால் இல்ல, அப்படி நார்மலான சிறையெல்லாம் அடைக்க முடியாது. காரணம் என்ன? அவன் சிறுவனா இருக்கிறப்ப அந்த செயலை செஞ்சிருக்கிறான். சின்ன பேரை குடிச்சு நார்மல் சிறையில 18 வயசு ஆனவனை அடைக்கலாமா? அப்படி அது எப்படி ஒரு சிறுவர் வன்கொடுமையில ஆகி போயிருமே அது. அதனால அந்த மாதிரியான பச்சிளம் குழந்தைகளை நார்மல் சிறையில அடைக்க முடியாது. அப்படி நார்மல் சிறையில அடைச்சோம்னா அது சட்டவிரோதம் ஆயிரும். யார சிறையில அடைக்கிறாங்களோ அவங்க மேல இந்த சட்டம் பாஞ்சிரும் என்று சொன்ன உடனே தான் நாடே கொந்தளிக்குது. என்னங்க ஒருத்தன் இவ்வளவு காமக்கூட வேலையை செஞ்சிருக்கிறான், அவனை குடிச்சிட்டு பச்சை புள்ளன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, இவன் பச்சில குழந்தையா, இவனைத்தான் முதல்ல கொல்லணும் என்று நாடு கொந்தளிச்ச பிறகுதான் யோசிக்கிறாங்க. ஆஹா, இப்ப நம்ம போட்டு வச்சிருக்க சட்டம் தப்பான சட்டமாக இருக்கின்றது, இது சரியான சட்டமா இல்லையே. மைனர் பையன் சொல்லி இருக்கிறோம், அவன் பிஞ்சுவே பழுத்து எல்லாத்தையும் எல்லா வேலையும் அவன் செய்து கொண்டிருக்கின்றானே, இது எப்படி சின்ன பையனா இருக்க முடியும் அப்படின்னு ஆய்வு செஞ்சு இவன் சின்ன பையன் கிடையாது பெரிய ஆளுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே இத்தனை வருஷம் ஆயிருக்கு. இத்தனை வருட காலங்கள் கழித்து இவன் சிறுவன் கிடையாது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இவ்வளவு வருஷம் கழிச்சு கண்டுபிடித்த இந்த விஷயத்தை இப்பொழுது சட்டமாக்க போகின்றார்கள். சட்டமாக்க போவதற்கு தான் என்ன செய்யறாங்க? ஜனவரி 4ஆம் தேதி டெல்லியில அந்த சிண்டே தலைமையில உள்துறை அமைச்சர் தலைமையில அனைத்து மாநில டிஜிபிகளையும் அனைத்து மாநிலத்தினுடைய தலைமை செயலாளர்களையும் கூப்பிட்டு ஆலோசனை நடத்துறாங்க. இந்த மாதிரி ஆயிப்போச்சு, இந்த டெல்லி மாணவி கற்பழிப்பு வழக்குல ஒரு சின்ன பையன் எஸ்கேப் ஆகிட்டு இருக்கான், இவன் என்ன செய்யறது அப்படின்னு பொழுது எல்லா டிஜிபிகளும் ஒருமித்த குரல்ல, எல்லா மாநில தலைமை செயலாளர் ஒருமித்த குரல்ல சொல்றாங்க, இவன் பச்சை பிள்ளையா, 18 வயசு ஆவலன்றதுனால இவனை பச்சை பிள்ளைன்னு சொல்ல முடியுமா? சட்டத்தை மாத்துங்க முதல்ல என்று உள்துறை அமைச்சர்கிட்ட சொன்ன உடனே அப்பதான் இந்த புதிய சட்ட மசோதாவை உருவாக்கணுன்ற எண்ணம் அவர்களுக்கு வருகின்றது. அப்ப கூடி உருவாக்கிய அந்த சட்ட மசோதாவினுடைய இறுதி வடிவத்தை தான் நேற்று அமைச்சர் குழு ஒப்புதல் அளித்திருக்கின்றது. என்றால் இதுல நம்ம கவனிக்க வேண்டிய பல விஷயங்கள் இருக்கின்றன. இஸ்லாம் எப்படிப்பட்ட தீர்வுகளை சொல்லி காட்டுகின்றது, இஸ்லாம் ஒவ்வொரு பிரச்சனையும் எப்படி அணுகுகின்றது, இவர்கள் தங்களுடைய மனித கரங்களால் சட்டம் போடுறாங்களே, அதனால எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் ஏற்படுகின்றது, அதனால ஏற்படக்கூடிய இழப்புகள் என்ன பார்த்தா இஸ்லாமிய மார்க்கம் தான் சரியான மார்க்கம், இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டம் தான் சரியான சட்டம், இது இறைவனுடைய மார்க்கம் தான், இது இறைவனுடைய வேதம் தான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனுடைய தூதர் தான் என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில அவங்க காட்டி தந்த அந்த வழிமுறைகளும் சட்ட திட்டங்களும் இருக்கிறத பார்த்து அல்லாஹ்வுக்கு நாம நன்றி செலுத்துகின்றோம். இப்ப இவங்க இத்தனை வருடம் கழித்து ஆய்வு பண்ணி இப்ப கண்டுபிடிக்கக்கூடிய விஷயத்தை 1400 வருஷத்துக்கு முன்னாடி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லிவிட்டு போயிருக்கின்றாரு அழகான தீர்வை, அது தெரியாம இவனா போட்டு குழப்பிக்கிறதுனால வந்த பிரச்சனை தான் இவ்வளவு என்பது இப்ப தெரிய வருகின்றது. கண்கூடா பார்க்கிறோம். இவங்க சட்ட மசோதா தாக்கல் பண்றாங்க, அதை கூட உருப்படியா தாக்கல் பண்றாங்களா? அதாவது சிந்திக்கக்கூடிய ஒரு தப்புதான் கண்டுபிடிக்கிறதுக்கு இத்தனை வருஷம் ஆயிருக்கு. அதுக்கு கொடுக்கக்கூடிய தீர்வு இருக்குல்ல, அது இதை விட லூசுத்தனமா இருக்கு. இதுக்கு முன்னாடி உள்ளதாவது தேவைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு 18 வயசு பையன் இந்த மாதிரியான வேலையை செய்யறான்னு சொல்லி முடிவெடுத்து விட்டு இதை நாம இந்த பையன்லாம் விட்டுறக்கூடாது, இவன் இப்படி சின்ன பையனா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சட்டம் போடுறாங்க. என்ன சட்டம்?
இனிமேல் மைனர் வயது என்பது 16. 16 வயசுக்கு கீழே உள்ளவன் செஞ்சா அது குற்றம் இல்ல. அவனை கொண்டு போய் இதே மாதிரி சிறுவர் சீர்திருத்த பள்ளியில சேர்த்து விட்டுருங்க. அவன் மேல குற்றப்பத்திரிகைலாம் தாக்கல் பண்ணாதீங்க. அவன்லாம் ரொம்ப பச்சை பையன் தான் அவங்க எல்லாம். அதே நேரத்தில் 16 வயசுக்கு மேல உள்ளவன் செஞ்சா அவனை தூக்கி உள்ள போடு என்று சட்டம் சொல்கின்றாரு. இதுக்கு முன்னாடி பார்த்தோம் ஒவ்வொரு விஷயத்திலும் இவங்க என்ன மாதிரியான கிறுக்குத்தனங்களை செய்கின்றார்கள். தீர்வு என்ற பேர்ல வினோதினி என்ற ஒரு பெண் மேல ஆசிட்ட ஊத்துவாங்க. ஆசிட்ட ஊத்துனவனுக்கு அவனுக்குரிய தண்டனை அதே மாதிரி தண்டனையை கொடுக்கலாம் அப்படின்னா இவங்க சொல்லக்கூடிய தீர்வு ஆசிட் எப்படி அவருக்கு கிடைத்தது, ஆசிட் விற்பனை உடனடியாக தடை செய்ய வேண்டும் தீர்வு சொல்றாங்க. ஆசிட் கிடைக்காட்டி பெட்ரோலை வாங்கி கொண்டு ஊத்த போறான், இல்லாட்டி மண்ணெண்ணெய் இருக்கு அவனுக்கு ஒண்ணுமே கிடைக்காதா? கொலை பண்ணு முடிவு எடுத்த கத்தி எடுத்து முத்துவான், அருவாள் எடுத்து வெட்டுவான். அருவாள் எப்படி கிடைத்தது, கத்திகளுடைய கையில் எப்படி போச்சு அப்படின்னு கத்திக்கிட்டு இருந்தா ஏதாவது அர்த்தம் இருக்கா? அதே பிரச்சனை நடந்த அதே வாரத்தில் இந்த மாதிரி ஆசிட் விற்கக்கூடாதுன்னு சொல்லி இருக்காங்களா? ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்துல இன்னொரு ஊர்ல ராஜேஸ்வரின்ற பெண்ணை ஒருத்தங்க லவ் பண்றேன்னு சொல்லிட்டு குழந்தை 35 வயசு பையன், 35 வயசு ஆளு. அவன் என்ன செய்யறான், ராஜேஸ்வரின்னு +2 படிக்கிற பொண்ணை லவ் பண்றேன்னு சொல்லி அவ பின்னாடி சுத்திக்கிட்டு அவனுக்கு 2 குழந்தைங்க இருக்கு, ஆண் ஒண்ணு பொண்ணு இருக்கு. இவன் என்ன செய்யறான், லவ் பண்றேன்னு சொல்லி பரிசு எழுத போற பிள்ளைய போய் தூக்கிட்டு வீட்டுக்குள்ள வச்சு பெட்ரோலை ஊத்தி எரிச்சு அவனும் பெட்ரோலை ஊத்திக்கிட்டு ஆளு காலி. இதை பார்த்துட்டு இவனுக்கு எப்படி பெட்ரோல் கிடைத்தது, பெட்ரோலை உடனே தடை செய்யணும்னு சொல்ல முடியுமா? அப்ப என்ன யோசிக்கின்றார்கள், இந்த மூளையை இவர்கள் எப்படி பயன்படுத்துகின்றார்கள் ஒன்னும் தெரியல. எப்படி பயன்படுத்துவது, அதாவது என்னன்னா எந்த அளவிற்கு இவர்கள் விவரமா இருக்கின்றார்கள் என்றால் இதெல்லாம் எப்படி தெரிகின்றது என்றால், ஒருத்தவனை போய் ஊமைன்னு சொல்லி ஆதாரம் காட்டாங்க, இவர் ஊமைதான், ஊமன்றதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்டா நான் ஒரு ஊமைன்னு அவரே சொன்னாரு அதுதான் ஆதாரம் அப்படின்னு சொன்னா எப்படி அதை நம்பினா ஒருத்தர் அது எப்படி கூறுகட்டத்தனமாக இருக்குமோ அந்த மாதிரி அவர்கள் சொல்லக்கூடிய தீர்வு உள்ள 18 வயசுல உள்ளவன் செய்யறான் அப்படின்றதுனால 16 குறைக்கிறீங்களப்பா. 15 வயசு போய் என்னென்ன சேட்டை பண்ணிட்டு இருக்கான் உங்களுக்கு தெரியாதா? நீங்க உலகத்துல இருக்கீங்களா இல்லையா? நீங்க பூமியில தான் வாழ்றீங்க, வேற கிரகத்தில் இருக்கீங்களா? 15 வயசு மாணவன் 35 வயசு ஆசிரியரோட ஓடிவிட்டான். அவங்க அப்பா காணவில்லை, என்னுடைய மகன் 9ஆம் கிளாஸ் படிக்க டியூஷன் படிக்க போன பையனை காணா, மாணவிய ஆசிரியை கடத்தி விட்டார் அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொண்டு போய் கொடுத்து அந்த மாணவனையும் அந்த ஆசிரியையும் டெல்லியில போய் பிடிச்சு வந்தாங்களா இல்லையா? பார்த்தோமா இல்லையா? அப்ப இப்ப என்ன சொல்லுவாங்க, இவன் 9 வயசுல 9வது படிக்கிறான், அப்ப 8ஆம் கிளாஸ் சொல்லுவீங்களா? 14 வயசு பையன் என்னென்ன சேட்டை பண்றான், எவ்வளவு விஷயம், எவ்வளவு ஆதாரங்களை உங்களுக்கு காட்டுறது. ஆந்திரால ரம்யான்ற ஒரு ஆசிரியர் 15 வயசு மாணவன் நாகேஷ்ன்றவன் 2 பேரும் ஆள் எஸ்கேப். ஸ்கூல்ல மாணவனை வேணா ஆசிரியர் வேணா பல வீசி தேடுனா 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டாங்கன்ற செய்தி வருது. என்ன செய்ய முடிஞ்சவங்களால? அதே மாதிரி ஆம்பளை பசங்க எப்படின்னா பொம்பளை பிள்ளைங்க அதை விட 8ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய ஒரு பெண்மணி ராமநாதபுரத்துல பள்ளிக்கூடத்தினுடைய கழிவறையில ஒரு குழந்தை பெற்றதா போட்டாங்களா? பார்த்தோமா? 8ஆம் கிளாஸ் படிக்கிற பொண்ணுக்கு எத்தனை வயசு இருக்கும்? மெக்சிகோல 10 வயசு மாணவி புபேலா என்ற ஏரியால 10 வயசு மாணவி புள்ள பெறுகிறா. எல்லாம் 10 வயசு மாணவிக்கு எப்படா புள்ள பிறந்துச்சுன்னா கூப்பையில புள்ள பிறகுதான் செய்யும். இது கூட உங்களுக்கு தெரியாதா? உடனே இதற்கென்று சட்ட வல்லுநர்கள் எல்லாம் ஆய்வு கமிட்டி போட்டாங்க. என்ன ஆய்வு கமிட்டி போட்டீங்கன்னா, இந்த குழந்தைகளுடைய தகப்பன் யார் என்பதை இத்தனை நாளுக்குள்ள கண்டுபிடிச்சு சொல்லணும் என்று ஆய்வு கமிட்டி போட்டார்கள் என்று செய்தி போறோம். இப்ப பாக்குறோம் 14 வயசு பையன், 12 வயசு பையன், 10 வயசு பையன் செய்யறானுங்க. எல்லாம் விவரம் தெரிஞ்சாலும் செய்யறான், ஒண்ணுமே தெரியாதனால அவனுக்கு இவனால இப்படி கற்பழிக்க முடிகின்றது. இப்ப இது என்ன காரணம்? இந்த காரணத்துக்கு உண்டான இந்த செயலுக்கு உண்டான அடிப்படை விஷயத்தை ஆய்வு செஞ்சு அதை கலைஞரா அப்படின்னா இப்படி சொல்லக்கூடிய தீர்வுகள் எல்லாம். இந்த கடல் ஒரு படம், அந்த படத்துல 16 வயசு பொண்ணை முத்தமிடுற மாதிரி ஒரு காட்சி வச்சுட்டாங்க. உடனே பார்த்திபன் கடுமையா அறிக்கை விடுறாரு. இதை ஒருபோதும் ஜீரணிக்க முடியாது. மைனர் பொண்ணை எப்படி முத்தம் கொடுத்து நடிக்க விடலாம்? இது கலாச்சார சீரழிவு இல்லையா? அப்ப என்ன சொல்ல வர்ற? ஒட்டுமொத்தமா அந்த மாதிரியான படத்தை எடுக்கக்கூடாதுன்னு சொல்ல வர்றியா? 18 வயசு முடிஞ்சதுக்கு அப்புறம் செய்யுங்க, எதா இருந்தாலும் ஏன் முன்னாடியே செய்ய விடுறீங்க? இது குழந்தைகளுடைய மனதை பாதிக்காதான்னு இவன் பேசுறான்.
இதையும் செய்தியாக மக்கள் மத்தியில் கொண்டு போறாங்க. இதை பார்த்திபன் கடும் எதிர்ப்பு அப்படின்னு சொல்லி போடக்கூடியதை பார்க்கிறோம். என்னங்கப்பா யோசிக்கவே மாட்டீங்களா? இந்த 16 வயசு 15 வயசு பையன் செய்யறானே, அதுக்கு என்ன தீர்வு என்று ஆய்வு செய்யுங்களா அப்படின்னா யாருடைய மூளை அதை பத்தி யோசிக்க மாட்டேங்குது. ஆனால் இஸ்லாம் அழகான வழிகாட்டுதலை வழங்குகின்றது பார்க்கிறோம். இது எந்த அளவிற்கு உண்மைப்படுத்தப்படுகின்றது என்பதற்கு நிதர்சனமாக நடக்கிற நடைமுறைகளையும் பார்க்கிறோம். அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த தீர்வுகளையும் பார்க்கிறோம். இது அல்லாஹ்வுடைய வேதம்தான் என்பதற்கு அப்படிப்பட்ட ஒரு சான்றாக இந்த மாதிரியான விஷயங்கள் அமைந்திருக்கிறது. இஸ்லாம் ஒரு அழகான கோடை போடுது. என்ன கோடை போடுது? இவனுக்கு தண்டனை கொடுக்கிறதா இல்லையா அப்படின்றதற்கு அடிப்படையான ஒரு விஷயம் என்னன்னா, அவன் பருவ வயதை அடைந்தானா இல்லையா, இதுதான் கேள்விக்குறி. இதை நீ முதல்ல கன்ஃபார்ம் பண்ணு. பருவ வயதை அவன் அடைந்து விட்டால் அவனுக்கு தண்டனை கொடுங்க, பருவ வயதை அடையாவிட்டால் அவன் சின்ன பையன். இப்படி தீர்வு சொல்றது சரியா இருக்கா? 17 வயசு பையனை பிடிச்சு 17 வயசு பையன் கற்பழிப்பு பண்ணிருக்கிறான், அவன் தான் இவ்வளவுக்கும் காரணம் தெரியுது. இவர் சிறுவரா இல்லையா என்பதற்கு எலும்பு மஜ்ஜையை ஆய்வு செய்கிறோம் அறிக்கை விடுறாங்க. அவருடைய எலும்பு மஜ்ஜையை நாங்கள் எடுத்து ஆய்வு பண்ண போறாங்களாம். ஆய்வு பண்ண வேண்டிய எலும்பு மஜ்ஜைகளா, உங்களுடைய மூளையை ஆய்வு பண்ணுங்கள். உங்களுக்கு மூளை இருக்கான்னு ஆய்வு பண்ணுங்க முதல்ல. இப்படி நாம 17 வயசு பையன் கற்பழிச்சிருக்கிறானே, கற்பழிச்சு இந்த மாதிரி சின்ன பின்னமாக்கி வைத்திருக்கிறானே, இவனை என்ன செய்யறதுன்னு தெரியல. உங்களுக்கு திராணி கிடையாது. என்ன செய்வது, என்ன தண்டனை கொடுப்பதுன்னு யோசிக்க உங்களுக்கு திராணி இல்லை. இவன் சின்ன பையனா பெரிய ஆளான்னு ஆய்வு பண்றான். இப்ப பாக்குறோம் இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டத்திட்டம் எப்படி இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அபூதாவுதில் வரக்கூடிய செய்தியை பார்க்கின்றோம். 3 பேருடைய எலும்புகள் உயர்த்தப்பட்டு விட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 3 பேருடைய எலும்புகள் உயர்த்தப்பட்டு விட்டது. அவர்களுடைய பாவங்கள் எழுதப்படாது. அல்லாஹ் அவங்களை குற்றம் பிடிக்க மாட்டான். அந்த 3 பேர் யாரு? தூங்குபவன் விழிக்கும் வரை. நீங்க தூங்கிட்டு இருக்கீங்களா? எவ்வளவு என்ன வேணாலும் செய்ய உங்களுக்கே தெரியாது, என்ன செய்யறோன்றது நமக்கு தெரியாது. அப்படின்னும் பொழுது நீங்க செஞ்சதுக்கு நீங்க எப்படி பொறுப்பாளியாக முடியும்? தூங்குறாரு. தூங்குபவன் விழிக்கும் வரை அவனுடைய எழுதுகோள் உயர்த்தப்பட்டு விட்டது. அதே போன்று பைத்தியக்காரன் அது தெளியும் வரை, பைத்தியம் தெளியும் வரை அந்த பைத்தியத்திற்கு பேனா உயர்த்தப்பட்டு விட்டது. பாவத்தை எல்லாம் எழுத மாட்டான். ஒரு கிறுக்கு என்னத்தையாவது செஞ்சு விட்டுச்சு, கொலையை பண்ணட்டுமே, அல்ல எழுத மாட்டான். காரணம் என்ன? அதுக்கு விவரம் தெரியாது, அது செஞ்சதுக்கு அது பொறுப்பாக, அதனால எழுதப்படாது. அதுபோன்று சிறுவர் சிறுமியர் இருக்காங்களா இல்லையா, அவர்கள் பருவ வயதை அடையும் வரை அவர்களுடைய எழுதுகோள் உயர்த்தப்பட்டிருக்கின்றது. பாத்தீங்களா எவ்வளவு அழகான சட்டம். இப்படி ஒரு சட்டத்தை இப்ப இத்தனை அடி வாங்கி மிதி வாங்கினதுக்கு அப்புறம் இப்ப உட்கார்ந்து முக்கியதுக்கு அப்புறம் குனிஞ்சு யோசனை பண்ணி அதுல சொல்லக்கூடிய தீர்வு கூட உருப்படியா இல்லை. அப்படி சொல்லக்கூடிய தீர்வு கூட உருப்படியா சொல்லியிருந்தா மனசாரி போயிருக்கும். அதை விட இன்னும் மோசமான தீர்வு தான் சொல்றான். எனும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பருவ வயதை அடைஞ்சாதான் அவனுக்கு நன்மை தீமை எழுதப்படும், அவனுடைய பாவ கணக்கில் எழுதப்படும். அவன் பருவ வயதை அடையாட்டி அவனுடைய பாவங்கள் எழுதப்படாது. இப்படி அழகான ஒரு வழிகாட்டுதலை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் காட்டித் தருகின்றார்கள் என்றால் இதை அமுல்படுத்தி பாருங்க. இப்ப வருமா? 12 வயசு பையன் 13 வயசு பையன் ஓடட்டுமே, பருவ வயதை அடைஞ்சானா இல்லையா, அவன் இந்த ஆண் என்ற பதவியை அடைஞ்சிருக்கிறானா இல்லையா, அதை ஈஸியா பார்த்தாலே சொல்லி போடலாம். ஒரு சிறு குழந்தையா இருக்கிற ஒரு ஆண் தன்மை அடையும் பொழுது அருமை மீசம் முளைக்கும், குரல் பிரியும், இந்த மாதிரி இதுகள் இருக்க டெஸ்ட் பண்ணாலும் தெரிஞ்சிடும். அதே மாதிரி பெண்ணானவர் பருவ வயதை அடைகிறது என்பது பூ பெய்கிறது. பூ பெய்யக்கூடிய நிலை ஒருவர் அடைந்தால் அவன் பருவ வயதை அடைஞ்சிட்டா. அழகா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. அல்லாஹ் தன்னுடைய திருமண அழகா வழிகாட்டுதலை காட்டுறான். இதை செய்யலாம்னா இதை சொல்லக்கூடிய ஆளுகளை உள்ள தூக்கி வைக்கிறாங்க. இதுதான் கொடுமையிலே பெரிய கொடுமை. இந்த மாதிரி இவன் கூறுகட்டத்தனமா இவன் சட்டம் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி காரித்து போனா நம்ம பருவ வயது அடைஞ்சாலுக்கு நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்ல நம்மளுடைய சமுதாயத்துல, அதை கல்யாணம் பண்ண விட மாட்டாங்க. இந்த நேற்று நடந்த சம்பவம் மதுரையில ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கு. எவனோ சமூக நலத்துறையில கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கிறான். உடனே என்ன கல்யாணம் பண்றீங்களா, 16 வயசு பிள்ளைக்கு எப்படி கல்யாணம் பண்ணலாம், குழந்தை திருமணம் பண்றீங்களா, இது குழந்தையாரா,
16 வயசு குழந்தை புள்ள பெக்குதுன்னு நீயே படிக்கிறீங்க, குழந்தை பெக்குமா? இந்த அறிவு உனக்கு வேணாமா? இதை போய் குழந்தைன்னு சொல்றீங்க. இப்படி குழந்தை இருந்தா இந்த மாதிரி உன்னுடைய மகனோ உன்னுடைய தங்கச்சியோ 16 வயசுல இருக்கிறப்ப குழந்தைன்னு சொல்லி அடுத்தவன் தூக்கிட்டு போயிடுவியா? அப்ப நீ அனுமதிக்க மாட்டீங்க. அப்ப அதை நீ குழந்தை அனுமதிப்பியா? கேள்வி கேட்டால் இது குழந்தை திருமணம், நீங்க விசாரணைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அங்கே தௌஹீத் ஜமாத் மாவட்ட நிர்வாகம், மதுரை மாவட்ட நிர்வாகத்தை கான்டாக்ட் பண்ணிருக்கிறாங்க. கான்டாக்ட் பண்ண இங்கிருந்து ஏற்கனவே முஸ்லிம் பெர்சனல் லாண்டு தனியா நமக்குன்னு சட்டம் இருக்கு. முஸ்லிம் பெண்கள் பருவ வயதை அடைஞ்சிட்டாலே கல்யாணம் பண்ணி வைக்கலாம். இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்ட திட்டத்தை இந்திய அரசாங்கம் அங்கீகரித்திருக்கின்றது. இந்த டெல்லியில இதே மாதிரி ஒரு கேஸ போட்டிருக்காங்க. ரவீந்தர் பட்டு காக்கு அப்படின்ற 2 நீதிபதிகள், டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க. அவங்களுக்கு இது கட்டுப்பட்டு, அவங்களுக்கு பருவ வயதை அடைஞ்சிட்டாலே அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம். இது அவங்களுடைய கணக்கு பிரகாரம் இது குழந்தைலாம் கிடையாது, இது மேஜரு அப்படின்னு சொல்லி தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. அந்த ஹைகோர்ட் ஆர்டரை அப்படியே எடுத்து ஸ்கேன் பண்ணி அனுப்பி விடுறோம். கொண்டு போய் அந்த சமூக நலத்துறையில விசாரணை கூப்பிட்டாங்கல்ல, போய் பெண்ணுடைய தாய் தந்தையருக்கு போய் கொடுத்தவனையும் வாங்கி பார்த்துட்டு இப்படிலாம் கோட்டாரு இருக்கா, சட்டமே தெரியல எங்களுக்கு, கூடு கட்டவங்களுக்கு என்ன சட்டம் இருக்கு, அதாவது நடைமுறையும் தெரியல, உலகத்துல என்ன நடக்குது என்ன பண்றாங்க அதுவும் ஒண்ணும் வழங்கல, சட்டமும் தெரியல. பார்த்துட்டு இப்படிலாம் இருக்கா அப்படின்னு சொல்லி நாங்க இதை எங்களுடைய உயர் அதிகாரிகளுக்கு அனுப்பி நாங்க இது பண்ணுவோம், நீங்க போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்காங்க. தௌஹீத் ஜமாத் தலைமையில இப்ப திருமணம் நடக்க போகுது. அப்ப பாக்குறோம் அதே மாதிரி எல்கேபி நகர்ல, இதே மதுரை மாவட்டத்தில் எல்கேபி நகர்ல ஒரு மாசத்துக்கு முன்னாடி இதே மாதிரி வந்திருக்காங்க. கல்யாணம் நடத்தி தௌஹீத் ஜமாத்துல ஒரு வீட்டுல கல்யாணம் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது உள்ள கூடுறான். மற்ற ஊர்ல எல்லாம் தூக்கி கொண்டு மாப்பிள்ளை முன்னே உள்ள வச்சிடறாங்க. தௌஹீத் ஜமாத்துல நடக்குமா? உள்ள புகுந்து எப்படி சின்ன பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களாம்ல, எவன்டா சொன்னா சின்ன பிள்ளைன்னு அப்படின்னு சொல்லி நம்ம நிர்வாகிகள் எதிரி, யாரா சின்ன பிள்ளைன்ற இப்படி சம்மதம் வாங்கி நாங்க எங்க சட்டத்தின் அடிப்படை நடத்தி கொண்டிருக்கிறோம், என்ன பண்ணுவோம் அப்படின்னோடையும் இல்ல இப்படி சும்மா ஒரு ரூமர் வந்துச்சு கேட்கறதா வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆள் போயிட்டான். அப்ப பாக்குறோம் இது என்னன்னா எதுக்காக சொல்றோம்னா, ஒரு முஸ்லீம் இந்த மாதிரியான ஒரு வேலையை இப்படி அறிவுபூர்வமா ஒரு வேலையை செஞ்சா அது விட மாட்டாங்க. அவன் பின்பற்றக்கூடிய அந்த கிறுக்குத்தனமான சட்டத்தை நம்ம மேல திணிக்கக்கூடியதை பார்க்கிறோம். அப்ப அந்த அளவுக்கு விவரமாக இருக்கின்றார்கள் அதிகாரிகள். ஆனா பாட்னால ஒரு நீதிபதி தீர்ப்பு சொன்னார், சூப்பர் தீர்ப்பு. 15 வயசு பொண்ணு 30 வயசு ஆம்பளை 2 பேரும் ஆள் எஸ்கேப் ஆனா என்ன ஆச்சு, உடனே கேச போட்டாங்க பெற்றோர்கள் கேச போட்டு கடத்திட்டு போயிட்டான். இது உள்ள ஓடிட்டு இழுத்துட்டு ஓடுறது, அதுவே இழுத்துட்டு ஓடுங்க. இவங்க சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்தான ஆஞ்சின்ற மாதிரி சும்மா இருக்கிறவன பொம்பளை இழுத்துட்டு போனா கூட 18 வயசுக்கு கம்மியா இருக்கிறதுனால மைனர், இது பச்சை குழந்தைய தூக்கிட்டு போயிட்டான். ஆனா இழுத்துட்டு போனது இந்த பச்சை குழந்தையா தான் இருக்கும். அப்ப நீதிபதி ஆய்வு பண்றாரு, அம்புட்டே விசாரிக்கிறாரு. விசாரிச்சுட்டு தீர்ப்பு சொன்னாரு பாருங்க, என்னடா பச்சை குழந்தைன்றீங்க, 15 வயசு பச்சை குழந்தைன்றீங்க, அந்த குழந்தைதான் இவனை எடுத்திருக்கு, விசாரணையில தெரிய வருது. இவன் கிட்னாப்பிங் கேஸ்ல நான் போட மாட்டேன் என்று தீர்ப்பு சொல்லி அந்த பெண்ணுடைய பெற்றோருக்கு அறிவுரை சொல்றாரு நீதிபதி. முதல்ல புள்ளை ஒழுங்காங்களா, நம்ம சொன்ன பிற்போக்குவாதிகள் நம்மள சொல்லுவாங்க இவங்களுக்கு இதே வேலைதான் அப்படின்னு நீதிபதி தீர்ப்பு சொல்றாரு. முதல்ல இந்த பொம்பளை பிள்ளைகளை வச்சுக்கிட்டு டிவி சீரியல் பாக்குறது, சினிமா பாக்குறது இதெல்லாம் முதல்ல நிப்பாட்டு. நீ இப்படி டிவி சீரியல் திறந்து வச்சு பாத்துக்கிட்டு இருக்கும்போது அப்படியே எடுத்துட்டு ஓடிடுது, உன்னால பார்க்க முடியல. ஓடினதுக்கு அப்புறம் டிவி சீரியல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உன் புள்ள ஓடி போய் அவனுக்கு தெரியுது என்று சொல்லி நீதிபதி தீர்ப்பு சொல்லக்கூடியதை பாக்குறோம். 15 வயசு புள்ள இழுத்துட்டு ஓடுதா இல்லையா, இவ்வளவு அவங்க பார்க்கதானே செய்யறாங்க. அப்படின்னும் பொழுது நல்லா தெரியுது இவ்வளவு அயோக்கியத்தனங்கள் நடக்குதுன்னு தெரிஞ்சாலும் நம்ம முஸ்லீம் தான் மட்டும் வர்றான். அதே நேரத்தில் இவன் செய்யறதே உருப்படியா செய்யணுமா இல்லையா, அதுலயும் உருப்படி கிடையாதுங்க. என்ன செய்யறான், சிறு குழந்தைகள் திருமணம் சொல்லி உடனே உள்ள புகுந்து அல்றாங்க. அந்த மாப்பிள்ளை முன்னையும் கூப்பிடுறாங்க, கூட்டு கொண்டு போய் ஹோம்ல அனுப்புறோம் அப்படின்றாங்க. ஹோம்ல அனுப்புறது அதாவது பாதுகாப்பு இன்னும் தனியா வச்சிருக்காங்க. ஏன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்குறானோ கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுமே அப்படி செய்யறாங்க. 2 பேர் நாங்க சம்மதிச்சு நாங்க பண்ணிட்டு இருக்கோம், என்னங்க பண்ண வரீங்க அப்படின்ட்டு இந்துக்கள் சொன்னா அவங்களே விட்டுறாங்க. அப்ப நீங்க பண்ணிக்கிறீங்க, அப்ப மைனர் கிடையாதா, அப்ப அது பச்சை குழந்தை கிடையாதா,
அப்ப எவன் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அப்ப மட்டும் தூக்கி உள்ள வைக்கிறீங்க, அது இல்லாம ஓரலா சொன்னா விட்டுறான் அப்படின்னு போது அந்த சட்டத்தை உருப்படியா தப்ப கூட ஒழுங்கா செய்யறதுன்னு சொல்லுவோமா இல்லையா? அந்த மாதிரி கிறுக்குத்தனமா தப்ப செய்யறது பாக்க. அதே மாதிரி ஒரு 15 வயசு பொண்ணை எவனா கெடுத்துட்டான்னு வைங்க, இவனை கூப்பிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல பஞ்சாயத்து பண்றான், ஒழுங்கா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிடு, இல்லாட்டி மைனர் பொண்ணை நீ பாலியல் பலாத்காரம் மட்டும் கேச போட்டு விட்டுருவேன், கடத்திட்டேன்னு கேச போடுவேன், மிரட்டுறாங்க. அப்ப அவனுக்கே தெரியுது உள்ளத்துல இது கரெக்ட் தான், சட்டம் லூசுத்தனமா இருக்குன்றது அவனை விளங்கி வைத்திருக்கிறான். விளங்கி வைக்கிறதுனாலதான் மிரட்டுறான். ஒரு பொண்ணு 15 வயசு பொண்ணு பாதிக்கப்படுதுன்னா கூப்பிட்டு மிரட்டுறாங்க ஸ்டேஷன்ல, நீ இந்த மாதிரி அந்த பொண்ணு உடனடியா கல்யாணம் பண்ணு, கல்யாணம் பண்ணாட்டி ஓ மேல கேச போட்டுருவேன், சின்ன குழந்தைய நீ சிறுமிசம் பண்ண நான் கேச போட்டுருவேன்னு சொல்லி மிரட்டுறான்னா அப்ப பாக்குறோமா இல்லையா? அவனுடைய உள்ளமும் சொல்லுகின்றது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான் பாருங்க, தேர்ந்தெடுக்கப்பட்ட வசனங்கள் ஒவ்வொரு வார்த்தை அப்படி பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியதுன்னு சொல்லுவாங்களா இல்லையா? அந்த மாதிரியான வாசகங்களை அல்லாஹ் பயன்படுத்துறான். எப்படி பயன்படுத்துறான்? யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, நீ யஸ்தஅذின்கும் அல்லதீன மலக்கத் ஐமானுக்கும் வல்லதீன லம் யப்லுல் ஹுல்ம மின்கும் ஸலாஸ மர்ரா, உங்கள் அடிமைகளும் உங்களில் பருவ வயதை அடையாதவர்களும் இருக்கின்றார்களே, அவங்க உங்களுடைய வீடுகளில் நுழைகிறதா இருந்தா மூன்று வேளைகள்ல உங்களிடத்தில் அனுமதி பெறாமல் அவங்க உள்ள நுழையக்கூடாது. யாருக்கு? பருவ வயதை அடையாத பச்சிலம் குழந்தை, உண்மையான பச்சிலம் குழந்தை. இல்ல 2 வயசு 3 வயசு 4 வயசு பிள்ளைங்க இருக்குங்களே, சும்மா மிட்டாய்க்காக ஓடி ஓடி வருங்களே, அந்த பிள்ளைகளுக்கு அல்லாஹ் சட்டம் சொல்றான். என்ன சட்டம் சொல்றான்? அந்த மாதிரியான பிள்ளைகள் உங்களுடைய வீட்டுக்குள்ள என்ட்ராறதா இருந்தா 3 வேளைகள்ல அனுமதி பெறாம உள்ள என்ட்ராக கூடாது. அது என்ன 3 வேளை 3 நேரம்? அல்ல அதை விளக்குறான். மின் கபுலி ஸலாத்தில் ஃபஜ்ர், ஃபஜ்ருக்கு முன்னாடி இரவு நேரம் நீங்க அப்படி இப்படி இருப்பீங்க, அந்த நேரத்தில் ஒரு ஆள் உள்ள வர்றதா இருந்தா நீங்க ஆடை இல்லாம இருக்க வாய்ப்பு இருக்கின்றது, அனுமதி பெற்றுதான் உள்ள வரணும். அதே மாதிரி வஹீன தலஊன சியாபக்கும் மினல் வஹீரா, நீங்கள் உபரியான ஆடைகளை கலைஞ்சிருப்பீங்களே மதிய வேலை, அந்த மாதிரியான நேரத்தில் உள்ள என்றா இருந்தா இவர்களும் அனுமதி கேட்கணும். அதே மாதிரி நீ பாதி சலாத்தில் இஷா, இஷாவுக்கு பின்னாடி, இஷா நேரம் முடிஞ்சு போச்சு, இரவு நேரம் ஆச்சு அப்படின்னா நீங்க ஒரு மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்கின்றது. அந்த மாதிரியான நேரங்கள்ல இந்த பருவ வயதை அடையாத மக்கள் இருக்கிறாங்களே, சின்ன குழந்தைங்க, அந்த சிறுவர்கள் உள்ள நுழையிறதா இருந்தா உங்களிடத்துல அனுமதி வாங்கிதான் நுழையணும். அதே நேரத்தில் இந்த 3 நேரங்கள்ல அல்லாம மற்ற நேரத்தில் அனுமதி வாங்காம வந்துடலாம். இந்த 3 நேரத்தில் வர்றதா இருந்தா அனுமதி வாங்கிதான் உள்ளே நுழைய வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பருவ வயதை அறிந்து விட்டாரே, ஆனால் எல்லாரும் எல்லா நேரம் அனுமதி வாங்குற மாதிரி அவர்களும் அனுமதி பெற வேண்டும், அனுமதி பெற்றுதான் உள்ள வரணும். இந்த 3 வேளைகள்ல வர்றதுக்கு மட்டும் அவர்கள் அனுமதி பெற வேண்டும். பருவ வயதை அடையாதவர்கள் அனுமதி பெறணும், பருவ வயதை அடைஞ்சிட்டா எல்லா நேரத்தையும் அனுமதி பெறாம உள்ள நுழையக்கூடாது, எல்லா நேரத்தையும் அனுமதி பெறணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றா, கதாலிக்க யுபய்யினுல்லாஹு லக்குமுல் ஆயா, இப்படித்தான் அல்லாஹ் தன்னுடைய வசனங்களை உங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றான் அப்படின்னு சொல்லிட்டு, வல்லாஹு அலீமுன் ஹக்கீம், அவன் நன்கு அறிந்தவனாகவும் ஞானம் மிக்கவனாகவும் இருக்கின்றான். சுமார் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை பாருங்க. நான் இப்படித்தான் நான் தெளிவுபடுத்துவேன், உனக்கு தெரியாது, உன் மரமண்டைக்கு விளங்காது, நீ நினைச்சுக்கிற அது பச்சை புள்ளன்ற மாதிரி நீ நினைச்சுக்கிற, அது பச்சில குழந்தையா இருந்தாலும் அதை பெருக்கிற வேலையை நீ செஞ்சிடக்கூடாது. அது அனுமதி இந்த மாதிரி இஷாவுக்கு அப்புறமும் ஃபஜ்ருக்கு முன்னாடியும் இந்த மாதிரியான நீ ஆடை கலந்திருக்க நேரத்திலையும் சின்ன பிள்ளைகளை அனுமதி இல்லாம உள்ள விட்டு நீ கெடுக்கிறாத. அது விவரம் முடிஞ்சிருச்சுன்னா ஒரு நேரத்தை உள்ள விட்டாத, அனுமதி இல்லாம உள்ள விட்டாத. இதை நான் ஏன் சொல்றேன் தெரியுமா? நான் அலீமாவும் ஹக்கீமாவும் இருக்கிறேன், நான் ஞானம் மிக்கவனா இருக்கிறேன், அதனால இதை சொல்றேன் அப்படின்னு நல்லா சொல்றான்னா அல்ல ஏன் சொன்னான்னு விளங்குதா? இப்ப உட்கார்ந்துக்கிட்டு டிஜிபி கூட்டத்தையும் தலைமை செயலாளர் கூட்டத்தையும் மந்திரி கூட்டத்தையும் கூட்டிக்கிட்டு இப்ப நீங்க புதுசா போட்ட புதிய சட்ட மசோதா, இந்த மாதிரியான மசோதாவுக்கு முன்னாடி எல்லாம் போட்டான் அழகான மசோதா, இதை ஃபாலோ பண்ணா பஞ்சாயத்து வருமா? இதை விளங்காம தான் இவ்வளவு கிறுக்கு வேதனையும் இவர்கள் காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள்.
இதன் மூலமாக அல்லாஹ் சொல்லி காட்டானே ஹுவல்லதி அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா வ தீனில் ஹக் லியுஹிரஹு அலத்தீனி குல்லி வலவ் கரிஹல் முஷ்ரிகூன். அவன்தான் தன்னுடைய தூதரை அனுப்பியிருக்கிறான். எப்படி அனுப்பியிருக்கான் தெரியுமா? நேர்வழியுடனும் சத்தியத்துடனும் தன்னுடைய தூதரை அனுப்பியிருக்கிறான். என்ன காரணத்துக்கு அனுப்பினான் தெரியுமா? லியுஹிரஹு அலத்தீனி குல்லி, அனைத்து மார்க்கங்களை விடவும் இந்த மார்க்கம் மேலோங்க வேண்டும் என்பதற்காக இந்த தூதர் அனுப்பியிருக்கிறானே, சத்தியத்துடன் நேர்வழியுடனும். வலவ் கரிஹல் முஷ்ரிகூன், காஃபிர்கள் வெறுத்தாலும் சரி, முஸ்லிம்கள் வெறுத்தாலும் சரி அப்படின்னு அல்லாஹ் சொல்றானே. படிச்சுட்டு புல்லரிக்குது. ஆஹா, அல்லாஹ் சொல்றான் பாருங்க, அனைத்து மார்க்கங்களை விடவும் இந்த மார்க்கம் மேலோங்கணும்னா இப்போ இந்தியாவே கூடி, இந்திய சட்ட வல்லுநர்களே கூடி, உலகத்தில் உள்ள அனைத்து சட்ட வல்லுநர்களும் கூடி கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயம் இப்ப ஆய்வு பண்ணிட்டு இது சரியில்லை, இதுதான் சரி என்று இஸ்லாத்தை நோக்கி, இஸ்லாமிய சட்டத்தை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து கொண்டு வருகின்றார்கள். இந்த மாதிரியான செய்திகளை பிற மத மக்கள் மத்தியில் கொண்டு போகணும். நம்ம சமுதாயத்தில் விளங்காத ஆட்கள் இருக்கின்றார்கள், அவங்களிடத்திலும் கொண்டு போக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய இந்த முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, இது போன்ற சட்டங்கள் நாம ஃபாலோ பண்ணுவது ஒரு புறம் இருந்தாலும் நம்முடைய குழந்தைகளை நாம் எப்படி வளர்க்க வேண்டும் என்பதற்கும் இஸ்லாம் அழகான வழிகாட்டுதல்களை நமக்கு வழங்கி இருக்கின்றது. அதையும் கவனத்தில் கொள்ளணும். இப்ப அந்த பருவ வயதை அடையாத சிறு குழந்தைகள் கூட உங்களுடைய வீடுகளில் இந்த மாதிரி இசாவுக்கு அப்புறம் ஃபஜ்ருக்கு முன்னாடி மதிய நேரத்தில் ஆடைகளை நீங்கள் கலைந்திருக்கக்கூடிய நேரத்தில் அனுமதி பெற்றுதான் உள்ள வரணும்ன்ற அளவிற்கு இஸ்லாம் சிறுவர்களை பழக்கப்படுத்த வைக்கின்றது. இதையும் நம்ம இதுல கவனத்தில் கொள்ளணும். இது எப்படின்னா, பச்சில குழந்தைகளை நீங்க என்ன மாதிரியா உருவாக்குறீங்களோ அந்த மாதிரிதான் அதனுடைய வளர்ப்புகள் வரும். 5 விளையாது 50 வளையமானலாம் இங்க இருந்து வராங்களா இல்லையா? சிறு குழந்தையிலிருந்து அந்த ட்ரைனிங்கை கொடுத்துட்டு வரணும். அப்படி இல்லாம திடீர்னு ஒரு 15 வயசுல போய் நீ அதை செய்ய இது செய்யுங்கன்னா ஜீவானா இத்தனை வருஷமா எப்படி இருந்த, என்ன இப்படி ஆக்குறீங்க அப்படின்னு கேள்வி கேட்பான். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு அழகான வழிகாட்டுதலை வழங்குகின்றார்கள். தன்னுடைய பேரன், அவனு பருவ வயது அடையாத ஒரு பேரன் தான், அந்த ஜக்காத்துடைய பேரு சம்பளத்தை எடுத்து வாயில போட்டவனையும் என்ன செஞ்சாங்க, பச்சை புள்ளதான் அப்படின்னு சொன்னாங்களா? தன்னுடைய ஆட்காட்டி விரலால் அந்த வாய்க்குள்ள கையை விட்டு பேரு சம்பளத்தை துப்பு துப்புன்னு சொல்லி இது எப்படி நீ தின்னலாம் அப்படின்னு கேட்டாங்களா இல்லையா? இப்படி உருவாக்கணும் குழந்தைகளை. அதே மாதிரி தன்னுடைய பேர குழந்தைக்கு தான் அந்த வித்திரில் ஓடக்கூடிய குழுத்தை கற்றுத் தருகின்றார்கள். அவங்க அறிவிச்சதை வச்சுதான் நம்ம மனப்பாடம் பண்ணி இப்ப நம்ம குழு துவங்கி கொண்டிருக்கின்றோம். சிறு குழந்தைகளே கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க மரணம். அந்த மாதிரி ட்ரைனிங்களை கொடுக்கணும் நம்முடைய பிள்ளைகளுக்கு. அப்படி ட்ரைனிங்களை கொடுத்ததுனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த சிறுவர்கள் அப்படி வந்தாங்க. பார்க்கிறோம். அபூஜஹல் சொல்லிக் கொண்டிருக்கின்றோமே, இஸ்லாத்தினுடைய எதிரி, முதல் எதிரி. அவனை கொண்டது யாரு? பத்ர் போரில் அவன் கொலை செய்யப்படுகின்றான். அவனை கொண்டது முஆத், முஅவித் என்ற 2 சிறுவர்கள் தான். அந்த 2 சின்ன பசங்களும் பத்ருடைய தினத்தில் வந்துகிட்டு புகாரில் வரக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். ஏதோ அபூஜஹல் அல்லாஹ்வுடைய தூதரை திட்டிக்கிட்டு இருக்கானா? சிறுவர்கள் கேட்கிறாங்க. அப்ப இருந்த சஹாபாக்கள், பெரிய சஹாபாக்கள் சொல்றாங்க, இவங்க என்னது செய்ய போறாங்க, இந்த குதிரையில போயிட்டு இருக்க மாதிரி வந்து அபூஜஹல் அப்படி 2 பேரும் சொன்னவனையும் அந்த 2 பேரும் தான் போய் அபூஜஹலை போட்டு தள்ளுறாங்க. போட்டு தள்ளிட்டு 2 பேருக்குள்ள சண்டை, நான் தான் கொண்டேன்னு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பஞ்சாயத்து வருது. யார சொல்லலாம், நான் தான் அபூஜஹலை கொண்டிருக்கேன், இவன் இந்த பையன் நான் தான் கொண்டேன்னு இருக்கான் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரிக்கிறாங்க. 2 பேரும் வாங்க, 2 பேரும் கத்தியை காட்டுங்க. 2 பேருடைய கத்திலே இருக்கும், 2 பேரும் கொண்டிருக்கிறீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தீர்ப்பு சொன்னார்கள் என்ற சம்பவத்தை பார்க்கிறோம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனா ஹிஜ்ரத் பண்ணாங்களே, இப்ப மஸ்ஜித் நபவி என்ற அந்த பள்ளியில தொழுது கொண்டிருக்கின்றோமே, அது யாருடைய இடம்? சஹல் சுஹைல் என்ற 2 அனாதை சிறுவர்களுடைய இடம். அந்த 2 அனாதை சிறுவர்களுடைய இடத்தை அந்த 2 அனாதை சிறுவர்கள் நாங்க இலவசமா தரோம்னு சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய தூதர் வாங்க மாட்டேன்டா, நான் காசு கொடுத்து தான் வாங்குவேன், என் பள்ளி நான் அல்லாஹ்வுடைய பள்ளி என்னுடைய காசை போட்டு நான் கட்டுவேன் என்று சொல்லி அந்த சிறுவர்கள் அப்படி அனாதை சிறுவர்களாக இருந்த நிலையிலையும் தங்களுடைய சொத்துக்களை கொடுக்க முன்வருகின்றார்கள்னா எப்படி உருவாக்கியிருக்காங்க பாத்தீங்களா? அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்த இன்னொரு சம்பவத்தை பார்க்கிறோம். நாங்க அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல பாடம் படிச்சுட்டு வந்தோம்.
அந்த நேரத்தில் இமாமத் பண்ணுவதற்கு அங்கே ஆள் கிடையாது. உங்கள குர்ஆன் அதிகமா ஓதுனவர் தான் இமாமத் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கட்டளையிட்டு இருந்தார்கள். நான் தலைமை தாங்கி இமாமத் செய்வேன் என்று ஒரு சஹாபி அறிவிக்கின்றார். காரணம் என்னன்னா, அந்த மக்களிலேயே அளவுக்கு அதிகமா குர்ஆனை மனனம் செய்தவன் நானாக இருந்தேன் அப்படின்னு அந்த சஹாபி சொல்லிட்டு சொல்றாரு. அப்படி நான் இமாமத் செய்யும் பொழுது என்னுடைய வயது எத்தனை தெரியுமா? 6 வயது அப்படின்றார். 6 வயசு பையன் இமாம். அந்த சமுதாயத்திலேயே ஒரு 6 வயசு பையன் அளவுக்கு அதிகமா குர்ஆனை மனப்பாடம் பண்ணி அந்த பையன் இமாமத்து பண்ணிருக்காருன்னா, இங்க நம்மளுடைய நிலைமை என்ன? 2வது ஜமாத் நடக்க போகும், லேட்டா வந்திருப்போம். அந்த போராட்டத்தை பார்க்கணுமே, பாய் நீங்க வைங்க, பாய் நீங்க வைங்க, இப்படிதான் ஓடிட்டு இருக்கும். பார்க்கணுமா இல்லையா? அப்ப 6 வயது பையனை அந்த மாதிரி உருவாக்குகின்றார்கள் என்றால் எப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை உருவாக்கிடுறாங்க பாத்தீங்களா? இப்படிப்பட்ட சமுதாயத்தை உருவாக்குறதுக்கு தான் இஸ்லாம் இவ்வளவு அழகான வழிகாட்டுகளை காட்டுகின்றது. இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை உருவாக்கி மறுமையில மகத்தான வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆக்க வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.